அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. செய்கல் இந்தியா லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். 2002 ஆரம்பித்த இந்த கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எலிவேட்டட் ரோட்ஸு, ஃப்ளைஓவர்ஸ், பிரிட்ஜஸ், ரயில்வே ஓவர் பாசஸ், டனல்ஸ், ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ் அண்ட் ரன்வேஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 34 ரோடு அண்ட் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் 16 இபிசி ப்ராஜெக்ட், ஒரு ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட், 5 O&AM ப்ராஜெக்ட்ஸ், 12 ஐட்டம் ரேட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக 18 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் 13 இபிசி ப்ராஜெக்ட்ஸும் 5 ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இவங்க எலிவேட்டட் காரிடார்ஸ், பிரிட்ஜஸ், ஃப்ளைஓவர்ஸ், ரயில் ஓவர் பிரிட்ஜஸ், டனல்ஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ், ரன்வேஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மல்டிலேன் ஹைவேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1488.17 லேண்ட் கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. 2158.72 லேண்ட் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன், மல்டிலேன் ஹைவே ப்ராஜெக்ட்ஸில் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறாங்க. எங்கெல்லாம்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், டெல்லி, மகாராஷ்டிரா அண்ட் பீகார். இவங்க கோல்டு அவார்டும் எக்ஸலன்ஸ் அவார்டும் கெம்கரன் அமிர்த்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஆர்டர் புக்கு நல்லா வச்சுருக்காங்க. 94,708.42 மில்லியன் ஆர்டர் இப்போ கையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணது பஞ்சாபில் ரோடு வைடனிங் பண்ணியிருக்காங்க. கட்டார்பூர் சாஹிப் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. டெல்லி சர்னாப்பூர் ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட 2256 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இவங்களோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ் எலிவேட்டட் ஹைவேஸ், பிரிட்ஜஸ், ரன்வேஸ், ஹைவேஸ். இந்தியாவில் இவங்க ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 34 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 18 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது. கேர் ரிப்போர்ட் படி என்ன சொல்லுது அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர் ரெவென்யூ சிஏஜிஆர் படி பார்த்தோன்னா இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இபிசி ஹெச்ஏஎம் ப்ராஜெக்ட்ஸ் இதில் டிசைனு, இன்ஜினியரிங் ஆஃப் த ப்ராஜெக்ட், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கிறாங்க. ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் O&M. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அதில் மெயின்டெனன்ஸ் இருக்கும், லைட்னிங் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இருக்கும், பேரியர் ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். அதெல்லாம் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட கிளைண்ட் யாரெல்லாம் பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா, உத்தரப்பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட், மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பில்டிங் அண்ட் ரோட்ஸ், பஞ்சாப். செய்கல் இந்தியாவோட ஐபிஓ ஆகஸ்ட் 1, 2024 ஆகஸ்ட் 5 வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பேண்டு 380 401 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு லாட் சைஸ் வந்து 37 ஷேர். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை. லிஸ்டிங் டேட்டு ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,837, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QIBக்கு 50%, ரீட்டைலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 6,985 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட செய்கால் இந்தியாவோட டெபிட் ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. 1.17 இருக்குது. நம்ம ஏற்கனவே லெவல் சொல்லியிருக்கோம். 2.0 கீழே இருந்ததுன்னா கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெவென்யூ ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். இவங்களோட இபிசிலேருந்து 66% ரெவென்யூ, HAMல 26%, O&Mல 0.32% ரெவென்யூ வருது. ஸ்டேட் வைஸ் ரெவென்யூ பார்த்துடலாம். அதில் பஞ்சாபில் இருந்தால் அதிகம் 50% வருது. அதுக்கு அடுத்ததாக உத்தரப்பிரதேசில் 23%, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 13% ரெவென்யூ வருது. செய்கால் இந்தியா லிமிடெடோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ரெவென்யூ இயர் அண்ட் இயர் நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. 2002 1146 கோடியும், 2023 2087 கோடியும், 2024 3066 கோடியும் ரெவென்யூ இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022 126 கோடியும், 2023 168 கோடியும், 2024 305 கோடியாகவும் வளர்ந்துருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ரெவென்யூ 47%, ப்ராஃபிட் வந்து 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். PE ரேஷியோ. இதோட EPS மார்ச் 2024 படி 19.37 இருக்குது. PE ரேஷியோவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இதோ ப்ரைஸ் பேண்டோட ஹையர் ப்ரைஸ் எடுத்துக்கலாம், 401 டிவைடட் பை EPS வந்து 19.37. இதோட PE ரேஷியோ வந்து நம்ம கிடைக்கிறது 20.70 இருக்குது. இண்டஸ்ட்ரியல் PE ரேஷியோட கம்பேர் பண்ணிடலாம். ஹையஸ்ட் PE ரேஷியோ 29.39 இருக்குது. ஆவரேஜ் PE ரேஷியோ 18.34 இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது செய்காலோட PE வந்து 20.70 நல்லா தான் இருக்குது. இதோட பீர் குரூப் கம்பேரிசன் பார்த்துடலாம். மற்ற நிறுவனத்தோட கம்பேர் பண்ணும்போது செய்காலோட PE ரேஷியோ நல்லா இருக்குது, 20.70. அதேமாதிரி RONW மற்ற எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது இவங்களோடது மட்டும்தான் RONW அதிகம், 33.57 இருக்குது. ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். எபிட்டா மார்ஜின் 17.09% இருக்குது. பேட் மார்ஜின் 10.05% இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்
10% பேட் மார்ஜின் இருந்தால் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ROE 33.57 இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ROCE 31.98% இருக்குது. அது 20% மேலே இருந்தால் ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. RONW 33.57 இருக்குது. 20% மேலே இருந்தால் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இவங்க 2023ல் 15% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024லையும் 15% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. செகில் இந்தியா மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்னு பார்த்துடலாம். PNC இன்ஃப்ராடெக் லிமிடெட், GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட், KNR கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், ITD சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட், ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். இவங்களோட சார்ட் பார்த்துடலாம். இது PNC இன்ஃப்ராவோட சார்ட்டு 2015 லிஸ்ட் ஆனது. இன்னைக்கு 505 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது GR இன்ஃப்ராவோட சார்ட்டு 2021 லிஸ்ட் ஆகிட்டு 2200 வரைக்கும் போயிட்டு இப்போ 1780 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது HG இன்ஃப்ராவோட சார்ட்டு 2018 லிஸ்ட் ஆனது. இன்னைக்கு 1622 ரூபாய் ட்ரேட் ஆகுது. இது KNR கன்ஸ்ட்ரக்ஷனோடது 2010க்கு முன்னாடி வந்த கம்பெனி. இன்னைக்கு 405 ரூபா அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகுது. ITD சிமெண்டேஷன் 2009க்கு முன்னாடி லிஸ்ட் ஆன கம்பெனி. இன்னைக்கு 514 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது JK இன்ஃப்ராவோட சார்ட்டு 2009க்கு முன்னாடி லிஸ்ட் ஆனது. இன்னைக்கு 864 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. செய்காலோட ஆர்டர் புக்கு நல்லா இருக்குது. 2024 படி கிட்டத்தட்ட 92,257 மில்லியன் ஆர்டர் பெண்டிங் இருக்குது இவங்களுக்கு. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ரெவென்யூ பார்த்துலாம் இயர் ஆன் இயர். 2022ல் 30%, 2023ல் நல்ல growth 80%, 2024ல் மறுபடியும் 41% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துலாம். இந்தியன் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் 2021-22ல் 12,395 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ மறுபடியும் 2027-28ல் மறுபடியும் 12,000 ரீச் பண்ணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் பட்ஜெட் 2024-25ல 2024ல் 10,010 பில்லியன் காமிச்சிருக்காங்க. அதே 2025ல் 11,000 ஆகும் அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இது இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. 2025ல் 2,780 பில்லியனாக இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் இருக்குது. 2021லேருந்து 2024 வரைக்கும் பீர் கம்பேரிசனோட ஆவரேஜ் 21.99 இருக்குது. செய்காலோடது 50 இருக்குது. ஒரு நல்ல பர்சன்டேஜ் தான். இவங்க அந்த IPOவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரீபேமெண்ட்டு ப்ரீபேமெண்ட்டு கம்பெனியில் வாங்கினது, அப்புறம் சப்சிடரி கம்பெனி செய்கால் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்கு, அதுபோக ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ். இவங்களோட கீ ஸ்ட்ரென்த்து பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், எக்ஸிக்யூஷன், ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது இவங்களுக்கு. இவங்க ஒரு லீடிங் EPC கம்பெனி. 43.10% ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2024ல். கடந்த 20 வருஷமாக ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 34 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் புக்கு சூப்பராக இருக்குது. 94,708 மில்லியன் இருக்குது. கோல்டு அவார்டு வாங்கியிருக்காங்க 2020ல். ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் மாடல். இவங்களோட ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். ROC ஃபில்லிங்கில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது ஃபினான்ஷியல் பெனால்ட்டி வரும். ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிரும், இல்லாட்டா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ரெகுலேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அது ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்சஸையும் ப்ராஃபிட்டையும் அஃபெக்ட் பண்ணும். கடந்த காலத்தில் 1.28 மில்லியன் பெனால்ட்டி பே பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் கணிசமாக தேவைப்படுது. 2024ல் 5,304 மில்லியன் தேவைப்படுது. நியூஸ் பேஸ்டான GMP பார்த்துடலாம். 28ஆம் தேதி 140 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது GMP. 29ஆம் தேதி 90 ரூபா இருந்துச்சு. 30ஆம் தேதி 70 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 31ஆம் தேதி 89 ரூபா இருக்குது. இது எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 22% அதிகமாக இருக்குது. செய்கால் இந்தியா IPO பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டோம். டெபிட் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது, பாசிட்டிவ். RONW, ROCE, பேட் மார்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆர்டர் புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு IPOவில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.